ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ஈந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து அஸ்ரோ செல்வா. நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இந்த பதிவு செவ்வாய் காரகத்துவங்கள். செவ்வாய் காரகத்துவங்கள் எனும் பொழுது செவ்வாய் எந்தெந்த வீடுகளில் உச்சம், நீசம், ஆட்சி என்ற தன்மைகளை எல்லாம் அடிப்படையில் தெரிந்திருக்க வேண்டும். மேசம் மற்றும் விருச்சகத்தில் ஆட்சியாகவும், மகரத்தில் உச்சமாகவும், கடகத்தில் நீசமாகவும் செவ்வாய் இருப்பார். செவ்வாய் என்றாலே அவசரம், முன் யோசனை இல்லாத செயல்கள், கோபம், பிடிவாதம், இப்படி எண்ணற்ற காரணிகள் இருக்கிறது. அதே சமயத்தில் தைரியம், எதையும் துணிச்சலாக எதிர்கொள்வது, பலம் கொண்ட மனிதர்கள், இவற்றை குறிப்பிடுவதும் செவ்வாயாகவே இருக்கிறது. வானியல் கோட்பாட்டின்படி பூமியிலிருந்து பல்லாயிரம் வருடங்களுக்கு முன் பிரிந்து சென்ற ஒரு பாகம் செவ்வாய்க்கோள். ஒரு சிறிய பாகமாக செவ்வாயோடைய அந்த பாகம் பூமியிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு கோள். அதனால தான் அங்கே புழுதிகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் செவ்வாயின் உருவம் என்பது ஒழுங்கற்ற தன்மையில், விகாரமான முறையில், செம்மண் கலந்த தன்மையில் இருக்கக்கூடிய கிரகம். ஏன்னா அது கரெக்டாக அப்படியே பார்க் பண்ண கிரகம் கிடையாது. தன்னிச்சையாக பூமியிலிருந்து பிரிந்து சென்றதால் அது ஒரு அன்சேஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போது இந்த உலகத்தில் உள்ள அன்சேஃப் ஃபார்மேட்டாக இருக்கக்கூடிய அனைத்துமே செவ்வாய்க்கு தான் சொந்தம். செவ்வாய் என்பது எதையும் ஒரு ஒழுங்கு நிலை இல்லாத ஒரு வடிவம். இந்த ஒழுங்கு நிலை இல்லாத ஒரு வடிவங்கிறதுனால கொஞ்சம் விகாரமான தோற்றம் இதெல்லாம் இயற்கையிலேயே இருக்கும். ஒருத்தருக்கு எந்த பாவத்தில் செவ்வாய் இருக்கிறதோ அந்த பாவம் சார்ந்த ஒரு உடல் உறுப்புகளாகட்டும், அந்த பாவத்தில் நிற்கின்ற கிரகங்களின் தன்மைகளாகட்டும் ஒரு ஒழுங்கற்ற நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த செவ்வாய் கிரகத்தில் ஏராளமான மேடு பள்ளங்கள் இருக்குது. ஒருத்தருடைய லக்னத்தில் செவ்வாய் இருக்குது அப்படிங்கும் பொழுது இதை அப்படியே நம்ம ஜாதக பலன்களுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஒரு கிரகத்தையே அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஜோதிடத்தோடைய நோக்கம் கிடையாது. அதனால தான் ஜோதிடம் கற்றுக்கொள்பவர்கள் சில பேர் என்னென்னா வானியல் கோட்பாடுகளில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவர்கள் எந்த ஒரு கிரகமாக இருக்கட்டும் அந்த கிரகத்தோடைய வானிலையில் எப்படி நடக்குது, இந்த பூமிக்கும் செவ்வாய்க்கும் இடைப்பட்ட தூரம் என்ன, செவ்வாயினுடைய விட்டம் என்ன, பூமியின் விட்டம் என்ன, இதனுடைய சுற்று வேகம் எவ்வளோ, செவ்வாயின் சுற்று வேகம் எவ்வளோன்னு அந்த அறிவியல் ஆதாரம் தொடர்பான அறிவியல் ஆய்வுகள் தொடர்பான விஷயத்திலேயே ரொம்ப மூழ்கி இருப்பாங்க. ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அவையெல்லாம் ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்கே பலன்களுக்கு வந்துடணுங்க. சும்மா கிரகத்தையும் வானிலையில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா வானிலை கோட்பாடுகள் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல், ஜோதிடர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆனால் வானிலை ஆய்வுகள், வானிலை ஆராய்ச்சிகளை செய்கிறது ஜோதிடருடைய வேலை கிடையாதுங்க. அது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஆராய்ச்சியில் மூழ்கிட்டிங்களா பலன் பார்க்கக்கூடிய ஆய்வு என்பது பெரிய அளவிற்கு கைகூடாது. அதனால் அது ஏன் வானிலையில் அந்த வான்மண்டலத்தில் இந்த கிரகங்கள் இந்த நிலையில் இருக்கின்றன, எப்படி இருக்கின்றன, அதனுடைய பயணங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கன்வெர்ட் ஆகி பலன்களுக்கு வந்துடணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பலன்களாக மாற்ற தெரிஞ்சுக்கணும். இப்போ செவ்வாய் கிரகத்தில் ஏராளமான மேடு பள்ளங்கள் கொண்டு இருக்குது அப்படின்னா செவ்வாய் சார்ந்த அந்த வீடுகள், செவ்வாயின் தன்மை உள்ள உயிர்காரகத்துவம், பொருள் காரகத்துவம் எல்லாமே ஏற்ற இறக்கங்கள் உள்ளதாக தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். செவ்வாய் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி அந்த இடத்த நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்.
பலன்களிலும். இப்போ அடிப்படையிலேயே ஒரு பொருளில் இருந்து ஒரு தன்மையை பிரித்து எடுத்தால் அது செவ்வாய்க்கு சொந்தம். முழுசாக ஒரு பாகம் இருக்குதுங்க, முழுமையான ஒரு பாகம் இருக்குது. அந்த முழுமையான பாகத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட 2 துண்டாவோ 3 துண்டாவோ 4 துண்டாவோ வெட்டிட்டா அது செவ்வாய் ஆகிடும். அது செவ்வாய்க்கு சொந்தமானதாக ஆகிடும். இது பர்மனண்ட்டான ரிமூவிங். பர்மனண்ட்டாக அதை வெட்டி நீங்கள் ரிமூவ் பண்ணிடுறீங்க. நம்ம ஒரு பார்ட்டு உடலில் ஒரு சர்ஜரி டாக்டர் பண்ணுறாரு, அவர் ஒரு பார்ட்டு ஏதோ ஒரு பழுதடைந்துருச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறாங்க. அதுதான் சர்ஜரியினுடைய கான்செப்ட். அப்போ சர்ஜரி ஒரு பார்ட்டை நம்ம உடம்புலேருந்து எடுக்கிறாங்க, அது பர்மனண்ட்டாக ரிமூவ் ஆகிடுது. மறுபடியும் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு அதை இன்னொன்று ஒட்ட வைக்க முடியாது. ஸோ இதெல்லாம் செவ்வாயோடைய தன்மைகள் அடங்கிய விஷயம். அப்போது செவ்வாய் என்பது பர்மனண்ட்டான ரிமூவபிள் தன்மையை கொடுக்கக்கூடியது. இப்போ பூமி இது, அதாவது காடுகள் இருக்குது, விவசாய நிலங்கள் இருக்குது, அது புதன் தன்மையில் அப்படியே இயங்கிக்கிட்டு இருக்கும். அதை ஒரு காலகட்டத்தில் நான் விவசாய பூமி வேண்டாம், நான் எல்லாத்தையும் பிளாட்டு போடுறேன்னு சொல்லி அதை பல பிரிவுகளாக பிரித்து மனைகளாக மாற்றும் போது அந்த புதனாக இருக்கிறது செவ்வாயாக மாறிடும். இப்படி எந்த ஒரு பொருள், எந்த கிரகத்தின் தன்மைகளாக இருந்தாலும் சரி, அந்த கிரகத்தின் தன்மைகளை பார்ட்டிஷன் பண்ணால் அது செவ்வாயாக மாறிடும். அதுவே ஒரு பார்ட்டிஷன் பண்ணுறது, ஆனால் டெம்பரரி பார்ட்டிஷனு கொஞ்ச நாளில் அதை சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னு வரதெல்லாம் கேதுக்கு தொடர்பானதாக வரும். அதாவது பிரிவுகளில் 2 விதம் இருக்குங்க. பர்மனண்ட்டான பிரிவுகள் செவ்வாய், கேது என்பது டெம்பரரியாக பிரிக்கும். அதாவது இப்போ எப்படின்னா, ஒரு சாலையில் திடீர்னு ஒரு டிராஃபிக் அதிகம் ஆகிடுச்சு, நம்முடைய காவல்துறை என்ன பண்ணுறாங்க, டெம்பரரியாக அவர்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிரித்து வேறு வழியில், அதாவது டைவர்ட்டட் ரூட்டு அப்படின்னு போட்டு பேரிகேடு வைப்பாங்க. பேரிகேடு வச்சு டெம்பரரியாக அதை வந்து மறிப்பாங்க. அப்போது அதெல்லாம் சீரான பிறகு எகைன் அந்த ரோடு பழையபடியே எல்லாரும் போக்குவரத்துக்கு வரும். ஸோ இதுதான் இந்த கேதுங்க. இப்போ கேதுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள வேறுபாடு தெரிஞ்சுக்கும் பொழுது தான் பலன் சொல்வதற்கான வாய்ப்புகள் என்பது நல்லாயிருக்கும். பலன் சொல்லும்போது மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகணும். இப்போ கேது இருக்கக்கூடிய பாவகத்தில் டெம்பரரியாக ஒரு பாதிப்புகள், டெம்பரரியான தடைகள் இதெல்லாம் இருக்கும். இப்போ இந்த கேது புத்தி, கேது தசை காலகட்டத்தில் கண்டிப்பான ஒரு தடைகள் கொடுக்கும். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மைண்டுக்கு வரணும். அதே போல் செவ்வாய் தசை புத்தி நடக்குது அப்படின்னா, அங்கே அந்த பாவம் சார்ந்து, அந்த பாவ உயிர்காரகத்துவம் சார்ந்த பிரிவுகள் என்பது கண்டிப்பாக வரும். இப்போ செவ்வாய் மூலமான பிரிவுகள் ஒரு உறவுகளுக்குள்ளே ஏற்பட்டுருச்சுன்னா மறுபடியும் அவர்களுக்குள் ஒட்ட வைக்க முடியாது. அதுவே கேது வாயிலான பிரிவுகள் ஒரு உறவுக்குள்ளோ நண்பர்களுக்குள்ளோ உருவாகி இருந்தால் கட்டாயமாக அது ஒரு காலகட்டத்தில் இணைக்கப்படும், சேர்க்கப்படும். அப்படி பிரியும் பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகள் அனைத்துமே செவ்வாய்க்கு சொந்தங்க. அதாவது பிரிந்து இருக்கும், கம்பல்சரி பிரிந்து இருக்கும், எந்த காலத்திலுமே பர்மனண்ட்டாக பிரிந்து தான் இருக்கும் என்று சொல்வது எல்லாமே செவ்வாய்க்கு சொந்தம். இதுக்கப்புறம் பாருங்க, செவ்வாய் நீங்கள் காரகத்துவங்கள்னு பார்க்கும் பொழுது அணு உலைகளில் இருக்கக்கூடிய அணுக்கள், அந்த அணுக்களை பிரித்தெடுக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விளைவுகள், அதிர்வுகள், அதன் சக்திகள் கதிர்வீச்சுக்களாக வெளிப்பட்டு மிகப்பெரிய வீரியமாக ஆற்றலை உருவாக்குகிறது. இங்கே நீங்கள் ராசி மண்டலம்னு பார்க்கும் பொழுது, ராசி மண்டலத்தில் செவ்வாயோட வீடுகள் காலபுருஷ ராசிக்கு 1ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் ஆட்சி பெற்ற நிலையில் அங்கே செவ்வாய் இருக்காருங்க. உச்சம் என்பது 10ஆம் இடத்தில் உச்சம், அதாவது தொழில் ஸ்தானத்தில் உச்சம், சுகஸ்தானத்தில் நீசம். அதாவது ஒரு மனிதன் உழைக்காமல் சுகமாக இருந்தா அப்படின்னா அங்கே அவருக்கு ஒரு அவுட்புட் இருக்காது அப்படிங்கிறது இங்கே சொல்லுதுங்க. உழைப்பில் வீரியத்தை காட்டக்கூடிய ஒருவன் சகலவிதமான அனுகூலங்களும் பெறுகிறான் அப்படிங்கிறது இங்கே உச்சமாகவும் காட்டுதுங்க. இதனுடைய இன்னும் சூட்சம விளக்கங்கள் நிறைய இருக்குது. நான் பதிவில் வந்து போக போக ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரேங்க. இந்த புதன் அப்படிங்கக்கூடிய ஒரு காலி நிலத்தை பிரித்து மனையாக மாற்றினால் அது செவ்வாயின் காரகத்துவமும் மாறிவிடும். இப்போ ஏற்கனவே சொன்னாங்க, பிரித்து அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பிரிக்கிறது எல்லாமே ஒரு விஷயத்தை பிரிச்சிங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய அடுத்த ப்ராஜெக்டு, அடுத்த ஒரு பொருள் செவ்வாய்.
பெரிய ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கும், விவசாய நிலமா இருக்கும், காலி நிலமா இருக்கும். இதெல்லாம் புதனுக்கு சொந்தமானது. அத மனையா போடுவாங்க. பிரிச்சு செக்மெண்ட்டா பிரிச்சு ரோடு போட்டு, சாலை போட்டு ஒரு 100 பிளாட்டா போடும் பொழுது, அது செவ்வாய்க்கு மாறிடும். அப்ப செவ்வாய்ன்னு வந்துட்டாவே அந்த இடத்துல பிரச்சனை, சண்டை, பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்றதுனால, சில இடம் பாருங்க காலியா இருக்கும்பொழுது எந்த பிரச்சனையுமே இல்லாம இருக்கும். அதுவே மனையா மாறும்போது ஏராளமான பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும். இதுவும் செவ்வாயின் தன்மையினால் நடக்கக்கூடியது. ஒரு விளைவுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த விளைவுகள் எல்லாமே செவ்வாய் தாங்க. வாய் சண்டை வரும், போராட்டம் வரும். இந்த விளைவுகளை குறிக்கக்கூடியது செவ்வாய். நவ கிரகங்களில் அதிக வீரியம் கொண்ட கிரகம் செவ்வாய் கிரகம். ஆகவேதான் செவ்வாய் கிரகம் என்பது போராட்ட குணம், காவல் காக்கும் குணம், சண்டை, எதையும் எதிர்பாராமல் உடனடியாக செய்ய தூண்டக்கூடிய கிரகம். வீரம் அதிகமா இருக்கிறதுனால என்னன்னா, முன்பின் யோசிக்காமல், விளைவுகளை யோசிக்காமல் செயல்படும். விளைவுகளை பத்திலாம் இதுக்கு அவசியமே கிடையாதுங்க. என்னென்ன நடக்குமோ அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். வீரியத்தை தனக்காக அல்லாமல் சுயநலம் இன்றி எந்த செயலிலும் மிக வேகமாகவும் அவசரமாகவும் இறங்கி அடிக்கக்கூடிய கிரகம் நம்ம செவ்வாய் கிரகம் தாங்க. இப்போ சூரியனுக்கும் அவசரங்கிற ஒரு காரகத்துவம் இருந்தாலும் செவ்வாய் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய அவசரம் என்பது விளைவுகளை கடுமையை ஏற்படுத்தும். இப்போ சூரியன் படக்கூடிய அவசரங்கிறது பெரிய விளைவுகள் அங்கே வராதுங்க. ஆனால் செவ்வாய் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு அவசரம் என்பது பெரிய விளைவுகளை உண்டாக்கிவிடும். சூரியனுக்கு அடுத்து புதன், சுக்கிரன் என்ற வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய கிரகம் செவ்வாயா இருக்காரு. பூமியிலிருந்து பிரிந்து சென்ற கிரகம் என்பதால் உறவுகளில் உடன் பிறந்த சகோதரி மற்றும் சகோதரர்களை குறிக்கிறது. ஒழுங்கற்ற நிலையான வடிவம் இல்லாத அனைத்தும் செவ்வாய்க்கு சொந்தம். இப்போ பூமிங்கிறது தாங்க முக்கியமான கோள். தாய் கோளுங்கிறது பூமி. இந்த பூமியிலிருந்து ஒரு பார்ட்டு பிச்சுட்டு போனது செவ்வாய். அதனால தான் நம்மோடு உடன் பிறந்த இரத்த பந்தங்களை செவ்வாய்க்கு ஒப்பீடு செய்கிறோம். இதில் பாருங்கள், செவ்வாய்ங்கிறது ஒரு ஒழுங்கற்ற சைஸ் கிடையாது. ஒழுங்கற்ற விதிமுறையாக அது வந்து பார்ட் ஆகலை, தானே பிச்சுட்டு போனது. அப்படிங்கிறதுனால சகோதரர்கள் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர்களும் ஒரே வாழ்க்கை முறை, ஒரே நிலைப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. எல்லாருமே ஏற்ற இறக்கங்கள் கொண்ட வாழ்க்கை தான் அந்த சகோதரர்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. செவ்வாய்க்கு மங்களன் அப்படின்னு ஒரு பேர் உண்டுங்க. இவரை மங்களக்காரகன் என்றும் கூறுகிறோம். அதனால தான் பெண்களுக்கு இந்த தாலி பாக்கியம் ஏற்படணும் அப்படின்னா செவ்வாய் அவர்களுடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அவர் மங்களக்காரகன் சொல்கிறதுக்கு இன்னும் பல காரணங்கள், சூட்சம காரணங்கள் இருக்குங்க. அதையும் பின்னாடி நான் சொல்கிறேங்க. செவ்வாய் சிவப்பு நிறத்துக்கு சொந்தம் என்பதால் இந்த உலகத்தில் சிவப்பு சார்ந்த, அதிலும் கருஞ்சிவப்பு நிறம் கொண்ட அனைத்துமே செவ்வாய். சூரியன் வந்து இளம் சிவப்புங்க. செவ்வாய்ங்கிறதாங்க அப்படியே டார்க் ரெட்டுங்கிறது செவ்வாய்ங்க. இப்போ நம்ம ரத்தம் பார்த்தீங்கன்னா சிவப்பு கிடையாது, அப்படியே ஒரு மாதிரி கருமை கலந்த சிவப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ரத்தம்லாம் செவ்வாய்க்கு சொந்தமானதுங்க. இதில் செவ்வாய்க்குரிய நட்சத்திரம்னு பார்க்கும்பொழுது 3 நட்சத்திரங்கள் இருக்குங்க. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த செவ்வாய் நட்சத்திரங்கள் 3ஐயும் உடைப்பட்ட நட்சத்திரங்கள்னு நம்ம சொல்கிறோம். இந்த செவ்வாய் நட்சத்திரங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் ரிஷபத்திலும் மிதுனத்திலும் 2 பாதங்கள் இருக்கும். இதே போல் சித்திரை நட்சத்திரம் இங்கே கன்னியிலையும் துலாத்திலையும் 2 பாதம் இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் மகரத்திலையும் கும்பத்திலையும் 2 பாதம் இருக்கும். அப்போ சரிபாதியாக உடைந்த நட்சத்திரங்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், உடைந்தது, பிரிக்கப்பட்டது எல்லாமே செவ்வாய்க்கு சொந்தம் அப்படிங்கிறோம். சரிபாதியாக இங்கே பிரிகிறார் செவ்வாய் நட்சத்திரம். இந்த ராசிகளை இணைக்கக்கூடிய பாலங்கள் அப்படின்னு நம்ம உடைப்பட்ட நட்சத்திரத்தை சொல்கிறோம். அதனால தான் இந்த கம்யூனிகேஷன் தொடர்புகளுக்கு இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப சிறப்பான ஒரு நபர்களாக இருப்பார்கள். மேலும் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகின்ற சூரியன் மற்றும் குருவின் நட்சத்திரங்களும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பல தொடர்புகளை இணைக்கக்கூடிய பாலமாகவும் இருக்கிறது. ஆகையால் தான் சூரியன், செவ்வாய், குரு இந்த 3ம் ஒரு ஜாதகத்திற்கு மிகவும் இன்றியமையாத கிரகங்கள் என்றும் ராஜ கிரகங்கள் என்றும் நாம் சொல்கிறோம். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் மற்றும் அதன் அதிபதிகளுக்கு ஜோதிடத்தில் இருக்குதுங்க. அதாவது மிருகசீரிஷம் என்ற செவ்வாய் நட்சத்திரம் பாவக ரீதியில் 2 என்ற குடும்பத்தையும்,
3 என்ற முயற்சியையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரமாகவும், சித்திரை நட்சத்திரம் 6 என்ற உழைப்பையும் 7 என்ற கூட்டுத் தொழில் மற்றும் கலத்தரத்தையும் இணைக்கக்கூடிய விதமாகவும், அவிட்டம் நட்சத்திரம் 10 என்ற ஒருவரின் செயலையும் 11 என்ற லாப மேன்மையும் இணைக்கக்கூடிய வகையிலும் இங்கே செயல்படுகிறது. உயிர்காரகத்துவம் என்ற வகையில் சீருடை பணியாளர்கள், பாதுகாப்பாளர்கள், பாதுகாப்பு அதிகாரிகள், இராணுவம், காவல்துறை, தீயணைப்புத்துறை, உறவுகளில் சகோதர சகோதரிகள், மனைவிக்கு கணவன், இப்படி செவ்வாய் காரகத்துவங்கள் ஏராளமா இருக்குதுங்க. இந்த செவ்வாய் காரகத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உடல் கூறு தத்துவத்தில் நம் உடலில் உள்ள இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் என்ற சத்து செவ்வாய்க்கு சம்பந்தப்பட்டது. செவ்வாயோட சிவப்பு நிறத்தில் ரத்தம் இருக்குங்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பணுக்கள் எல்லாமே செவ்வாயை குறிக்கும். அதுவே ரத்தத்தில் வெள்ளை அணுக்களும் இருக்குது, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வெள்ளை அணுக்கள் என்பது சுக்கிரனை குறிக்கும். ஒருத்தருக்கு செவ்வாய் பாதித்திருக்கிறது என்னன்னா, அந்த ஹீமோகுளோபின் சிவப்பணுக்கள்லாம் பாதிப்பை கொடுக்கும். கம்மியாக இருக்குது அப்படிம்பாங்க. அதுவே சுக்கிரன் பாதித்தால் அவர்களுக்கு வெள்ளை அணுக்கள் குறைவாக இருக்கும், அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள், உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைபாடுகள் அவர்களுக்கு ஏற்படும். இப்போ உடலில் பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய மண்டை ஓடு, மார்புக்கூடு இவையெல்லாம் செவ்வாய் காரகத்துவம். அதே போன்று நமது பற்கள் செவ்வாயை குறிக்கிங்க. செவ்வாய் ராகு இணைவு இருக்கும் பொழுது இந்த பற்களுக்கு இடையே சந்து பற்கள் நிறையா இருக்குங்க. அந்த பல்லில் கேப் இருக்கும், அவங்களுக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம். பற்கள் இடையே நிறைய கேப் இருந்தால் இவர்களுக்கு செவ்வாய் ராகு இணைவு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம். செவ்வாய் கேது இணைவு இருப்பவர்களுக்கு பற்கள் அப்படியே உடையும், அடிக்கடி உடையும், அல்லது அந்த உடைந்த இயற்கையிலே காணப்படும். இந்த குரோத் வந்து ஈவனாக இருக்காதுங்க. இந்த செவ்வாய் கேது இணைவு இருக்கிறவங்கள தான் அடிக்கடி நாய் கடிக்கும். இதனை தான் மிருகதோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்குங்க, அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. இப்போது செவ்வாய் கேது இணைவு ஒருத்தருக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல போய் இருக்குன்னு வச்சுக்குவோம், அல்லது 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கால்களை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்குன்னு வச்சுக்குவோம், அவங்கள வந்து அடிக்கடி நாய் கிடைக்கும். அதுலேயும் கேதுவோடைய புத்தி காலம், செவ்வாயோட புத்தி காலத்தில் அதிகமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நாய்கள்கிட்ட இருந்து அவங்க பாதுகாப்பாக இருக்கணும். குணம் என்று பார்க்கும் பொழுது அதிகாரம், அவசரம், விவேகமற்ற துணிச்சல் அல்லது செயல், முன்கோபம், வரட்டு கௌரவம், கலகம் செய்வது, வம்புக்கு தானா செல்றது, பிறரை கேவலப்படுத்தி பேசுறது அல்லது பிறரை மிரட்டி பேசுவது, இரண்டில் செவ்வாய் நின்று அசுபர்கள் தொடர்பு அதிகமாக இருக்கும் பொழுது இந்த வெட்டி போடுவேன், குத்தி விடுவேன், கொன்று விடுவேன் என்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப அந்த ஜாதகர் பயன்படுத்துவார். எல்லாமே அவருடைய வார்த்தைகளில் மிரட்டும் துணியிலேயே தான் அதிகமான வார்த்தைகளை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். போராட்ட குணம், போராடும் குணம் இவையெல்லாம் அதிகம் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாயோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும் பார்த்தாலும் அந்த கிரகத்திற்கு கண்டிப்பாக போராட்ட குணம் வந்துருங்க. அது செவ்வாய் பவர்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான போராட்ட குணம் என்பது இருக்கும். செவ்வாய் புதன் இணைவு இருக்கும் பொழுது போராட்டத்திற்கு தேவையான அறிவையும் பயன்படுத்துவாங்க. அது அறிவுபூர்வமான போராட்டமாக அவர்களுக்கு இருக்கும். அதுவே குரு செவ்வாய் தொடர்பு இருக்கும் பொழுது காந்திஜி, மகாத்மா காந்திஜி போல சத்திய வழி, அறவழி போராட்டங்களை ஜாதகர் அதிகமாக விரும்பக்கூடியவராக இருப்பார். அதுவே செவ்வாய் ராகு இணைவு இருப்பவர்கள் போராட்டத்தை தூண்டி அந்த வேடிக்கை பார்ப்பாங்க, அதை ஊக்குவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஆனால் போராட்டம் நடைமுறைக்கு வரும் பொழுது அதிலிருந்து விலகி விடுவார்கள், அல்லது யாருக்கும் தெரியாமல் நைஸாக அந்த இடத்த விட்டு கிளம்பி விடுவாங்க. அவர் எப்போ அந்த இடத்த விட்டு போனார்னு யாருக்கும் தெரியாது. இந்த செவ்வாய் சனி இந்த இரு இணைவுகள் எதையுமே உடனடியாக உடைக்கக்கூடியது, நொறுக்கக்கூடியது, ஆபத்தை விளைவிக்கக்கூடியது, அரைக்கக்கூடியது, பொடி பொடியாக நுணுக்கக்கூடியது, மாவு அரைவை இயந்திரங்கள், கல் உடைக்கும் கிரசர்கள், கல் மாவு மிஷின்கள், மிளகாய் கோதுமை அரைக்கக்கூடிய நம்ம வீட்டுக்கு இந்த மாவு அரைக்கக்கூடிய இயந்திரங்கள் அல்லது இதை சார்ந்த தொழில்கள், சிமெண்ட் கம்பெனி, டஸ்ட் பொல்யூஷன் இருக்கக்கூடிய இடங்கள், இது எல்லாமே செவ்வாய் தாங்க. ஏராளமான விஷயங்கள் செவ்வாய்க்கு இருக்கு, நம்ம எல்லாமே பதிவில் சொல்ல முடியாது. உதாரணத்திற்காக அதனுடைய அடிப்படை சார்ந்த விஷயங்களை மட்டுமே நம்ம சொல்லிட்டு வரோம். இப்போ சுக்கிரன், சனி, ராகு, செவ்வாய் இதெல்லாம் காம்பினேஷன் ஒரே மாதிரி வரும் பொழுது பழைய வீட்டை வாங்கி இடித்து புதிய வீடு கட்டக்கூடிய செயலை அந்த ஜாதகர் செய்வார். ஒரு இடத்தில் ஒரு பொருளை உடைக்கிறார்கள்,
சிறு சிறு பொருளாகவோ அல்லது துகள்களாகவோ மாற்றப்படுகிறது எனும் பொழுது அந்தில் செவ்வாய் சனி இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு ஜாதகத்தில் அதிகப்படியான கிரகங்கள் செவ்வாய் சாரத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் அதிகப்படியான கோபக்காரர், சண்டைக்காரர், வம்பு செய்வதில் வல்லவர் என்று எளிமையா தெரிஞ்சுக்கலாம். அல்லது அந்த சாரத்தில் செவ்வாய் சாரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் சார்ந்த உயிர்காரகத்துவம் குறிக்கக்கூடிய இவரது உறவுகளுக்கு அந்த சுபாவம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஜாதகர் அல்லது ஜாதகரை சார்ந்த உறவுகளை குறிக்கக்கூடியவர்களையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ செவ்வாய் நின்ற பாவகம் வாயில ஜாதகருக்கு கூர்மையான திறன் இருக்குங்க. அதிகப்படியான அந்த ஷார்ப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக 5ல் செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு கூர்மையான சிந்தனை திறனும் ஒரு விஷயத்தை அறியக்கூடிய ஞானமும் வேகமும் இருக்கும். லக்னம் லக்னாதிபதியோடு செவ்வாய் அதிக தொடர்பு இருப்பவர்கள் இந்த வேட்டைக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருப்பாங்க. அதாவது குறிக்கோள் நிறைந்தவர்கள் அப்படின்னு நம்ம அதில் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் உண்மையிலே வேட்டைக்கு செல்றதுலேயும் விருப்பம் உடையவர்களாக இருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க வேட்டைக்கும் போயிடுறாங்க. வேட்டைக்கு போக வாய்ப்பு இல்லாதவங்க தன்னுடைய இலக்கில் குறியா இருப்பாங்க. இந்த செவ்வாய் காரகத்துவங்கள் அப்படின்னும் பொழுது எப்பவுமே இந்த அவசரம், ஆத்திரம், வேகம் இதுதான் முக்கியமா வருங்க. பொதுவாக லக்னாதிபதி செவ்வாய் வீட்டில் நிற்பவர்கள், லக்னாதிபதியோடு செவ்வாய் இருப்பவர்கள், லக்னாதிபதியோடு செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றவர்கள், நவாம்சத்தில் செவ்வாயின் வீட்டில் நின்ற கிரகங்கள் மற்றும் செவ்வாயோடு இணைந்த கிரகங்கள், செவ்வாய் ஆட்சி மற்றும் உச்சம் பெற்றவர்கள், இவர்கள் எல்லாருமே தங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய இலக்கை ஒரு குறிக்கோளாக கொண்டு வீரியமாக செயல்படுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள், திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். இடங்கள், அதாவது செவ்வாய்க்குரிய இடங்கள் என்று பார்க்கும் பொழுது ஒழுங்கற்ற முறையில் இருக்கக்கூடிய மலைகள், குன்றுகள், மேடுகள், பள்ளங்கள், கூர்மையான வடிவத்தை ஒத்த இடங்கள், கத்தி, அருவாள், கொடுவாள் என்று குறிக்கக்கூடிய பெயரில் உள்ள இடங்கள், சில நம்ம போகக்கூடிய சாலைகள்லேயே ஒரு குண்டும் குழியுமான ரோடுகள் இருக்கும், ஒரு பொருத்தம் இல்லாத அளவுக்கு ரோடுகள் இருக்கும். இது எல்லாமே செவ்வாய் தாங்க. இப்போ செவ்வாய் நின்ற வீட்டை சார்ந்து ஜாதகர் கரடு முரடாக நடந்து கொள்ளும்படியான சூழல் இருக்கும். அல்லது அவர் நடந்து செல்லக்கூடிய இடம், அவர் வீடு எங்கே இருக்குதோ அந்த வீடுக்கு போகிற வழித்தடம் அப்படி இருக்கும். உதாரணமாக 4ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது அவர் வீட்டிற்கு செல்லக்கூடிய வழியில் கரடு முரடான இடங்கள் அல்லது கரடு முரடான மனிதர்களை தாண்டி தான் அவர் வீட்டுக்கு போக முடியும். அவர் எவ்வளோதான் விஐபி ஏரியாவில் போய் கூட வீடு கட்டட்டும், ஒருத்தருக்கு செவ்வாய் 4ஆம் பாவத்தில் இருந்து நல்லா வலுவாக இருக்குது அப்படின்னா அவர் வீட்டுக்குள்ளே அவர் வீடு போகக்கூடிய பாதை, அந்த ரோடு இருக்கு இல்லைங்களா, அவ்வளோ நிம்மதியாக அவர் உள்ளே போயிட்டுலாம் வெளியே வர முடியாதுங்க. பல நபர்கள், ஒரு இவருக்கு தன்மைக்கு ஒவ்வாத நபர்கள் நிறைய பேர் அந்த இடத்துல குடியிருப்பாங்க. அவங்கெல்லாம் தாண்டி தான் அவர் வீட்டுக்கு போய் ஆக முடியணும். இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் வீட்டில் ரீச் ஆக முடியாது அவர். முட்கள் புதர்கள் உள்ள இடம் செவ்வாய் கேது இணைவு இருப்பவர்களுக்கு அடிக்கடி இந்த முள்ளுலாம் குத்தும், காலை குத்தும், உடம்பை குத்தும், டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அல்லது அடிக்கடி போய் டாக்டர்கிட்ட ஊசி போடுற மாதிரி இருக்கும். அல்லது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டு பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அக்குபஞ்சர் டாக்டராக இருப்பாங்க. இது செவ்வாய் சுபத்தமாக இருக்கிறவங்க டாக்டராக இருப்பாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில பேரை துன்புறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த செவ்வாய் கெட்டு 6ஆம் பாவத்தில் 8ஆம் பாவத்தில் தொடர்பு பெறுபவர்கள் அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ஊசி போட்டு ட்ரிப்ஸு அடிக்கடி இறக்கக்கூடிய சூழலில் இருப்பாங்க. இப்படி அந்த சம்பவங்கள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். பொதுவாக முட்கள் புதர்கள் உள்ள இடம் செவ்வாய் கேது இணைவு இருப்பவர்களுக்கு இதெல்லாம் நடக்க தான் செய்யுங்க. இப்போ விளையாட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது உடல் உழைப்பையும் புஜபலத்தையும் நிரூபிக்கக்கூடிய அனைத்து வகையான விளையாட்டுகளும் செவ்வாய்க்கு சொந்தமானது. அதாவது கபடி, பாக்ஸிங், கால்பந்து, கிரிக்கெட், உடற்பயிற்சி கூடம், இது போன்று உடல்களை வலுவூட்டக்கூடிய அனைத்து விளையாட்டுகளும் செவ்வாய்க்கு சொந்தமானது. தொழில்துறை அப்படின்னு பார்க்கும் பொழுது இராணுவம், காவல்துறை, பாதுகாப்பு வீரர்கள், சீருடை பணியாளர்கள், தீயணைப்புத்துறை, அவசர காலத்தில் அதாவது புயல், பூகம்பம் இது போன்ற நேரத்தில் பாதுகாப்புக்கு செல்லக்கூடிய வீரர்கள், இயந்திரங்களில் பணியாற்றுபவர்கள், வெட்டும் உபகரணங்கள், அணை, கத்தி, வாள் போன்ற ஆயுதங்களை தயாரிப்பவர்கள், மருத்துவத்துறையில் எம்எஸ் முடித்துவிட்டு சர்ஜரி செய்யக்கூடிய மருத்துவர்கள், காளை மாடுகள், பயிர் செய்யாத மேட்டாங்காடுகள், இவை அனைத்தும் செவ்வாயை குறிக்கும்.
ஒருத்தர் ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப சுபத்துவமா இருக்காரு அப்படின்னா, அவர்கள் கத்தியை கொண்டு பல உயிரினங்களை வெட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுவே செவ்வாய் நல்லா சுபத்துவமா மாறியிருக்கு அப்படின்னா, கத்தியால் வெட்டப்பட்ட நபர்களை மருத்துவம் பார்த்து சிகிச்சை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதாவது அதிகப்படியான சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய துறைகள் அனைத்துமே செவ்வாய்க்கு சொந்தமானதுங்க. வீரியமானது, சக்தி மிக்கது எல்லாமே. இப்ப மின்சாரத்தை கொண்டு இயங்கக்கூடிய அதிக வலுவுள்ள மோட்டார்கள். இது எல்லாமே செவ்வாய்க்கு உரிய காரகத்துவங்களா நம்ம பார்க்கணுங்க. உணவுன்னு பார்க்கும்பொழுது வாயில போட்டோனே அப்படி சுர்ருன்னு அப்படியே காரமா அல்லது ஏதோ ஒரு உணர்வுகளை எழுப்பக்கூடிய, உணர்வுகளை தூண்டக்கூடிய உணவுகள் அனைத்துமே செவ்வாய்க்கு உண்டானது. இஞ்சி, பூண்டு, மிளகாய் இது போன்றது. ஆனா, செவ்வாய் உணவுகள் பெரும்பாலும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். செவ்வாயில் ஏற்படக்கூடிய யோகங்கள்ங்கிறது நிறையா இருக்குங்க. அதுல குறிப்பா ருசக யோகம்னு சொல்லக்கூடியது, செவ்வாய் லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரங்களில் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது, ருசக யோகம் அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு யோகம் இருக்கு. அதுபோக சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம் அப்படின்னும் செவ்வாய் மூலமாக ஏற்படக்கூடிய யோகங்கள் இருக்கு. செவ்வாயின் முதல் நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் எந்த விதமான மங்களகரமான வேலைகளையும் தாராளமாக செய்யலாம். அதில் விருத்தி தான் ஏற்படும். அதுவும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் மீது சுக்கிரன் செல்லக்கூடிய காலத்தில் செய்யும் பொழுது சுப காரியங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்குங்க. இப்போ சுய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட ஏதேனும் செவ்வாய் சார்ந்த பாதிப்பு இருப்பவர்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறை ரத்த தானம் செய்கிறதுங்கிறது ஒரு நல்ல பரிகாரத்தை கொடுக்கும். நிறைய பரிகாரங்கள் இந்த கிரகங்கள் சார்ந்து செய்யும் பொழுது தாங்க அதனுடைய பலன் என்பது நல்லாயிருக்கும். இப்போ நமது உடலில் உள்ள முக்கியமான அவயங்களில் உள்ளுறுப்புகள் என்று குறிக்கக்கூடிய இதயம் உள்ளிட்ட அனைத்தையுமே பாதுகாக்கக்கூடிய மார்பு, எலும்புக்கூடு, செவ்வாயின் காரகத்துவம், அதாவது நம் உடலில் மூளையை பாதுகாக்கக்கூடிய இந்த மண்டை ஓடு, இது எல்லாமே பாதுகாப்புங்கிற ஒரு அம்சம் வரதுனால இந்த பாதுகாக்கக்கூடிய எலும்புகள் தான் செவ்வாய். இது ஏனைய எலும்புகள்லாம் சூரியனுக்கு கொஞ்சம் போகும், சனிக்கு கொஞ்சம் போகும். நம்ம உடம்புல மொத்தம் எலும்பை குறிக்கக்கூடியது சூரியனும் குறிக்கும், சனியும் குறிக்கும், செவ்வாயும் குறிக்கும். இதுல செவ்வாய் மட்டும்தான் பாதுகாக்கக்கூடிய எலும்பா நம்ம உடம்புல இருக்கு. ஜட காரகத்துவங்கள் அப்படின்னா என்னன்னா, உயிரற்ற ஏனைய புறத்தில் நாம் எடுத்து பயன்படுத்தக்கூடியதெல்லாம் ஜட காரகத்துவங்கள். அந்த வகையில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பாதுகாக்கப்பட்ட அல்லது நம்மை பாதுகாக்கக்கூடிய அனைத்தும் செவ்வாய்க்கு சொந்தமானது. உதாரணமாக நம்ம பாதுகாப்புக்காக வீட்டை கட்டுறோம், அந்த வீட்டுக்கு காம்பவுண்டு போடுறோம், அதுவே காம்பவுண்டு செவ்வாயின் காரகத்துவம். அதுவே நிலத்துக்கு வேலி போடுறோம் என்றால் அதுவும் செவ்வாய் காரகத்துவம். அதுவே செவ்வாயோடு சனிக்கு எது கிரகங்கள் இணைந்து இருக்கும் பொழுது குடியிருக்கும் வீட்டில் பாதுகாப்புங்கிறது அங்கே குறைபாடு ஏற்படும். அதனால தான் செவ்வாய்க்கு எது ஒரு 4ஆம் இடத்துல இருக்குன்னா உங்கள் வீட்டில் பாதுகாப்பு குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது வரைக்கும் நம்ம எல்லாமே செவ்வாயோட விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு 40 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த பாயிண்டோட அடிப்படை என்னன்னா, பிரித்தல் அப்படிங்கிறது தாங்க செவ்வாய். அப்படிங்கிறத வச்சு 40 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த 40ஐயும் நல்லா அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் செவ்வாய் காரகத்துவம் என்றைக்குமே உங்களுக்கு மறக்காதுங்க. நிலம் பாருங்க, மனைகளாக பிரிக்கும்போது செவ்வாயாக மாறிடும். பாதுகாப்பு, பல பேர் உள்ள கூட்ட நெரிசலில் அவர்களை தனித்தனியாக செக்யூரிட்டி அந்த அந்த ஜிம்பாய்ஸ் இருப்பாங்க, அவங்க அப்படி பிரித்து விடுவாங்க, ஆளுங்களை பிரித்து விடுவாங்க. மரம் அப்படின்னும் பொழுது அந்த மரம் குருன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மரத்தை சிறு சிறு பலகைகளாக அரைத்து மரக்கடையாக கன்வெர்ட் பண்ணிங்களா அது செவ்வாயாக மாறிடும். தானியங்கள், ஒவ்வொரு தானியங்களும் ஒவ்வொரு கிரகத்திற்கு உரியதுங்க. ஆனால் எந்த தானியமாக இருந்தாலும் அது சிறு சிறு துகள்களாக மாவாக ஆக்குனீங்களோ அந்த மாவுகள் எல்லாமே செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்டதாக மாறிடும். மாமிசம், ஒரு விலங்கு இருக்குது, அந்த விலங்காக இருக்கும்போது அதை ஆடுங்கிறோம், மாடுங்கிறோம், கோழிங்கிறோம், என்னென்னமோ சொல்கிறோம். அதுவே வெட்டி அதை சிறு சிறு துண்டுகளாக சமைப்பதற்கு ஏற்ற மாதிரி செய்யும்போது அது செவ்வாய் காரகத்துவமாக மாறிடுங்க. பாகப்பிரிவினை, ஒரு நிலம் இருக்குது தந்தைக்கு, அந்த நிலமாக அவருக்கு இருக்கிற வரைக்கும் அது அவருடைய சொத்தாக இருக்குதுங்க. அதுவே சகோதரர்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு பிரித்து கொள்ளும் பொழுது அது செவ்வாயாக மாறிடுங்க. கதவு பாருங்க,
2 வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 2 அறைகளை உங்களுக்கு பிரிச்சு காட்டுது. அப்ப கதவு வந்து செவ்வாய்ங்க. காதலில் பிரிவு, திருமணத்தில் பிரிவு. இப்ப செவ்வாய் தோஷம், வீரியமான செவ்வாய் தோஷம், விதிவிலக்கு இல்லாத செவ்வாய் தோஷம் இருந்தா, அங்க பிரிவுங்கிற ஒரு விஷயத்தை குடுக்குது. காதல் வெற்றி அடையணும்னா, செவ்வாய் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. ஒருத்தர் காதலிக்கிறேங்க, எனக்கு காதல் வெற்றி அடையுமான்னு கேட்கிறாருன்னா, அவர்களுக்கு திருமண பாவகங்கள் சார்ந்த இடத்துல செவ்வாய் வந்து தோஷம் இல்லாத இருக்கணும். செவ்வாய் அசுபத்தன்மை இல்லாத இருந்தா, அந்த காதல்ல அவர்களுக்கு வெற்றி உண்டாகும். இல்லன்னா பிரிவு ஏற்படும். காம்பவுண்ட் சுவர் 2 வீடை பிரித்து நமக்கு காட்டுறது. புருவம், கண்களின் இமைகள். நெற்றியையும், கண்களையும் பிரித்து காட்டுறது இந்த 2 விஷயங்கள். அடுத்து பார்க்கும் பொழுது அறுவை சிகிச்சை. அறுவை சிகிச்சைங்கிறது என்னங்க? உறுப்பை பிரித்து காட்டுவது. அதாவது உறுப்பை ஒரு உடலை கட் பண்ணி அங்கருந்து ஒரு உறுப்பை மட்டும் பிரிச்சு எடுக்கிறது. சாப்பாட்டு புளி, அது மட்டும் இல்லாத கொட்டை இருக்கக்கூடிய எதுவா வேணாலும் இருக்கலாம். பஞ்சு கொட்டை, இந்த மாரி கொட்டைகள் இருக்கிறதுல எல்லா பொருளுமே அது செவ்வாய் தான். அந்த கொட்டைய பிரிச்சு எடுத்து பயன்படுத்துறோம் இல்லையா? அப்படி பிரிச்சு எடுத்து பயன்படுத்துறது அனைத்துமே செவ்வாய்ங்க. மீசை. மூக்கையும், உதட்டையும் பிரிச்சு காட்டுறது மீசை. ஆஞ்சநேயர். நெஞ்சை பிரித்து ராமரை காட்டியவர் ஆஞ்சநேயர். வெட்டி பேச்சு. ஒருத்தருடைய பொன்னான நேரத்தை பிரிக்கிறோம் போய். ஒரு மனுஷன் ரொம்ப முக்கியமா ஒரு வேலையில இருப்பாரு. அப்ப போய் அவர்கிட்ட போய் அவருடைய நேரத்த வந்து நம்ம பிரிக்கும் பொழுது அது வெட்டி பேச்சா மாறிடும். தேங்காய். 2ஆக பிரிக்கிறது அல்லது பல சிதறல்களாக பிரிப்பது. சிற்பம், ஓவியம். இப்ப ஒரு சிற்பம் வரையற ஓவியம் வரையறவர் என்ன பண்ணுவாரு? வண்ணங்களை எல்லா வண்ணங்களையும் பிரிச்சு பிரிச்சு அதுக்கு சூட்டபுளான ஏரியாவுல வைப்பாரு. இதுவே சிற்பி கற்களை சிறிது சிறிதா பிரிக்கும்போது அங்க ஒரு அழகான ஒரு சிலையா மாறும் அது. பற்கள் உணவுப் பொருளை பிரிக்கிறது. அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். செவ்வாய் ஒருத்தருக்கு கெட்டு அதிலே 2 வாயை குறிக்கக்கூடிய 2ஆம் பாவத்தில் நின்றால் அவர்களுக்கு பற்கள் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும். சீருடை. சீருடைங்கிறது என்னன்னா, ஒரு தொழிற்சாலையில ஒரு 10 கேட்டகரி ஆஃப் தொழிலாளர்கள் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு தனித்தனி யூனிஃபார்ம் குடுப்பாங்க. இது இந்த டிபார்ட்மெண்ட்டு, இது இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி பிரிக்கிறது. பணியாளர்களை தூரத்திலிருந்து பார்த்தோனே யார் இவருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, பிரிக்கிறதுக்காக குடுக்கறது. துப்பாக்கி. குண்டு அந்த துப்பாக்கி உறையிலிருந்து பிரிஞ்சு வெளிய போகிறத வந்து துப்பாக்கி. இது செவ்வாயோடைய காரகத்துவம். வெடிபொருட்கள். பல பிரிவுகளாக வெடித்து சிதறுவது. மின்சாரம். மின்சாரங்கிறது அது நெறைய சயின்ஸ் இருக்குது. இது எளிமையா ஒரு புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படிங்கிறது பிரியுது. மின்சாரங்க பிரியும்போது தான் அதனுடைய ஆற்றல் வருது. நமக்கு எளிமையா நான் சொல்லணும் அப்படின்னா, பெரிய ஹெச்டி கரண்ட்ட பிரிச்சு பிரிச்சு தான் அ நம்ப டிரான்ஸ்ஃபார்மர்ங்கிற ஒரு யூனிட்ட வச்சு பிரிச்சு பிரிச்சு எல்லாருக்கும் குடுக்குறோம். அப்புறம் வீட்ல வர கரண்ட்டையும் பிரிச்சு பிரிச்சு அறைகளுக்கு தனித்தனி ஒயர் போட்டு குடுக்குறாங்க. அப்ப அது மின்சாரங்கிறது செவ்வாய்க்கு உண்டானதா இருக்கு. இதுக்குள்ள பிரிக்கிறதுங்கிறது மட்டும் இல்லாதீங்க, பவர்ஃபுல்லும் இருக்கும். அதாவது என்னன்னா, பயங்கரமான வீரியம், சக்தி இருக்கணும். செவ்வாய் காரகத்துவம் அப்பதான் அப்ளிகபிள் ஆகும். காதல் திருமணம். பெற்றோரிடம் இருந்து பிரிந்து வீரியமா சண்டை போட்டுக்கிட்டு அல்லது பெரிய எதிர்ப்புகளோடு கிளம்புறது காதல் திருமணம். கட்டுமஸ்தான உடம்பு. அப்படியே சிக்ஸ் பேக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ உடம்பில் உள்ள தசைகளை அங்க பிரிச்சு செக்ஷன் செக்ஷனா காட்டுது. அந்த சிக்ஸ் பேக்ஸ்ங்கிறது. இயந்திரங்கள் பல பாகங்களாக பிரிக்கிறது. போல்ட்டு போட்டு ஏகப்பட்ட பார்ட்ஸ் வந்து இணைத்து வச்சிருப்பாங்க. அது பிரச்சனை ஏற்படும்போது தனித்தனியா நம்ம கழட்டக்கூடியதா தான் இருக்கும். மாதத்தில் ஆடி மாதம். புதுசா திருமணமான தம்பதிகள் அந்த மாசம் வந்து பிரிச்சு வைப்பாங்க. இதுக்கு இன்னும் நெறைய காரணமும் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம இந்த செவ்வாய் காரகத்துவத்துக்காக நம்ம இத சொல்றோம். அப்புறம் கேக்கு, பேக்கரி. நெருப்புல வேக வச்சு பிறகு கத்தியில கட் பண்ணி தான் தனித்தனியா தருவாங்க. துண்டு காகிதங்க. அதாவது துண்டு ஒரு காகிதம் இருக்கு அப்படின்னா, ஃபுல்லா நல்லா அந்த காகிதம் இருக்குன்னா, அது புதன் என்ற காரகத்துவம். அத பீஸ் பீஸா துண்டு துண்டா கிழிச்சிட்டோம்னா, அது செவ்வாயா மாறிடுங்க. பெண்களுக்கு கணவன் செவ்வாய். அதுக்கு நெறைய காரணம் இருக்கு. இருந்தாலும் காரகத்துவத்தில பார்க்கும்பொழுது, திருமணமானவுடன் கணவனை தாய் தந்தையிடமிருந்து பிரிக்கிறது, இதெல்லாம் பெண்கள் திருமணமானவுடன் நெறைய வீட்ல நடக்குது. அது மட்டும் இல்லாத இதுக்கு வேற சில சம்பவங்கள்லாம் இருக்கு. அது டீட்டெயில்டா வரும்போது நம்ம இன்னொரு இதில பார்க்கலாங்க. முடி வெட்டக்கூடிய இடம். தலையிலிருந்து முடியை பிரிக்கக்கூடிய ஒரு நிலை. சப்தம். காற்றை பிரித்தால் சப்தம். ஒலியை எழுப்பக்கூடிய அனைத்து உபகரணங்களும் செவ்வாய்.
இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரம் தேங்காய் தோலையும் ஓட்டையும் பிரித்தால் தேங்காயை பயன்படுத்தலாம். சித்திரை நட்சத்திரம் பப்பாளி சாத்துக்குடி இது ரெண்டும் சித்திரை நட்சத்திரத்துக்குரியது. அதையும் தோலை பிரித்தால் சாப்பிடலாம். அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாய்க்குரியது. உடுக்கை மிருதங்கம் இது போன்ற ஒலி எழுப்பக்கூடிய உடுக்கை மிருதங்கம் இந்த மாதிரி எல்லாமே அந்த காற்றை பிரித்து சத்தத்தை உருவாக்குறது. அது மட்டும் இல்லாத மிருகத்தின் தோலை பிரித்து உடுக்கை மிருதங்கம் இது போலாம் உருவாக்குறோம். நம்ம உடல்ல விரல்ல இருக்கக்கூடிய நகம் விரலிலிருந்து பிரிப்பது. கழுத்து உடலையும் தலையையும் பிரித்து தனித்தனியாக காட்டுறது. ஆசனவாய் வயிற்றிலிருந்து 2 கால்களாக பிரிவது. உயிர் அதிரடியாக உயிரை பிரிப்பது செவ்வாய் தாங்க. ஒருத்தருக்கு இயற்கையாக மரணம் வராமல் இல்ல அது அவ்வளோதான் அவருக்கு இந்த டைமில் உயிர் போயே ஆகணுன்ட்டு சொல்லி ஒரு ஆக்சிடென்ட்லேயோ விபத்துலேயோ போட்டு அவரை அப்படியே நினச்சி பார்க்க முடியாத மாதிரி அடுத்த செகண்டே அவர் உயிரை எடுக்கிறது இந்த செவ்வாய் தாங்க. அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் பிரிக்கக்கூடியது அன்னப்பறவை. கத்திரிக்கோள் 2ஆக வெட்டி பிரிக்கக்கூடியது. இப்படி ஒரு உதாரணத்திற்கு ஒரு 40 கொடுத்துருக்குறேங்க. இது போன்ற எண்ணற்ற காரகத்துவங்கள் இருக்குது. இப்படி காரகத்துவங்களை நம்ம நிறைய ஆய்வு செய்து பழக்கத்திற்கு கொண்டு வரும்பொழுது தான் ஜோதிடத்தில் ஒரு நல்லது தலை சிறந்த ஒரு நிலைக்கு வர முடியும் என்று சொல்லி அடுத்தது ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.